இயேசுவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவாம் திருமகன் மனிதரானது வானதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நம் உயிர்ப்பின் மாட்சி பெறும் அருளை பொழிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். பிறந்த இறை குலம் நானே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இகமதில் இறைவனின் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். கலையரசி உடல் நற்சுகம் பெற வேண்டியும், ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வாக்கியங்கள் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்குக்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர்
தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களின் இனத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவராயினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும்
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 - 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் யாரை பற்றி பார்க்கின்றோம்? யார் அவரு? எந்த நாட்டு மன்னன்? அவர் ஒரு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு அடிமையின் பேச்சை கேட்டு எங்கே போகிறாரு? எந்த ஆற்றுக்கு போகிறாரு? எனவே ஒரு அடிமையின் பேச்சை கேட்டு ஒரு அரசர் செல்கிறார் என்பது அந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் அரசன் அடிமையின் பேச்சை கேட்பது ஊர் மக்கள் தவறாக பேசுவார்கள். மற்றொன்று, நம்ம ஊரில் இல்லாத வைத்தியமா மற்ற ஊரில் இருக்க போகிறது? அப்படி என்றால் அரசன் என்பவன் நமது நாட்டை ஒழுங்காக வழிநடத்தவில்லை என்று மக்கள் புறம் கூறுவார்கள். மற்றொன்று, மற்ற நாட்டை நாம் பெருமைப்படுத்துவது போல் இருக்கும். எனவே ஒரு அடிமையின் பேச்சை கேட்டு மற்ற நாட்டுக்கு போக வேண்டுமா என்று சிந்தித்து பார்க்கின்றார். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அடிமையின் பேச்சை கேட்டு அவர் அந்த நாட்டிற்கு செல்கின்றார். பூரண உடல் சுகம் பெறுகின்றார். அதோடு அவர் என்ன பண்ணுறாரு? திரும்பி சென்று காணிக்கைகளை கொடுக்கிறார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அவர் பதிலாக என்ன செய்கிறாரு? அதற்கு பதிலாக நாமான் என்ன செய்கிறாரு? சத்தமா எனது கண்ணையா மண்ணை எடுத்து செல்கின்றார். எதற்காக மண்ணை எடுத்துட்டு போனோம்? எதுக்கு மண்ணை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறார் அரசர் அவருடைய புத்தியை காமிக்கிறார். அரசோட புத்தி என்னது? எத்தனை அளவுக்கு மண்களை சேர்க்க முடியுமோ தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பது போல் என்ன பண்ணுறாரு? மண்ணை எடுத்து செல்கின்றார். எதற்காக மண்ணை எடுத்து செல்ல வேண்டும்? மண்ணில் அப்படி என்ன இருக்குது? நல்ல உரம் நிறைந்த மண்ணா? எதற்காக அவர் மண்ணை எடுத்து செல்லும் பொழுது அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரேலில் மட்டும்தான் உண்மையான ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி என்றால் அவர் மண்ணை எடுத்து செல்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தன்னை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரோடு அவரை இணைத்து கொள்கின்றார். அதனால்தான் அந்த மண்ணை அவர் எடுத்து செல்கின்றார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டேன், மாறாக இஸ்ரேலின் உண்மையான கடவுளை மட்டும்தான் வழிபடுவேன். எனவே அவரும் தொழுநோயிலிருந்து குணம் பெறுகின்றார். இன்று நற்செய்தி வாசகத்திலும்
10 தொழுநோயாளர்களை பார்க்கின்றோம். தொழுநோய் பிடித்தவர்களுக்கு என்ன நடக்கும்? ஒருத்தர்களுக்கு நோய் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? தொழுநோய் பிடித்திருந்தால் என்ன ஆகும்? வேறு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா, கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? கண்ணாடி போட்டு அதை மறைத்து கொள்ளலாம். வேறு என்ன நோய்? கை கால் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதை ஏதாவது பண்ணி ஒரு மறைத்து விடலாம். ஆனால் தொழுநோய் என்பது தங்களுடைய தோலையே மாற்றக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. சரிங்களா? அந்த நோய் பிடித்தவர்கள் என்ன செய்யணும் என்று லேவியர் புத்தகம் எடுங்கம்மா. லேவியர் புத்தகம் 13வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை. யாரெல்லாம் தொழுநோய் பிடித்திருக்கிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துட்டீங்களா? 13வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை. சத்தமாக சின்ன ஃபாதர் காதில் விழுற மாதிரி வாசிக்கணும். உங்களுக்குள்ளே வாசிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தர் வாசிங்கம்மா. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் முதல் விஷயம், சரிங்களா, அவர் என்ன பண்ணணும்? முதல் விஷயம், நல்ல ட்ரெஸ் பீரோவில் இருந்தால் என்ன பண்ணணும்? கிழிந்த ட்ரெஸ்ஸை தான் அவர் போட வேண்டும். வாசிங்கம்மா. தலை வாரக்கூடாது. எவ்வளவு தான் அழகாக முடி இருந்தாலும், எவ்வளவு தான் சீப்பு இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவர் தலையை வாரவே கூடாது. அப்படின்னா முதல் விஷயம், அவர் எவ்வளவுதான் நல்ல உடைகள் வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் செல்வந்தனாக இருந்தாலும், எந்த நாட்டுக்கு நீ அரசனாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கிழிந்த ஆடையை தான் நீ உடுத்த வேண்டும். இரண்டாவது, உனது தலைமுடியை நீ வாரக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்? மேலுதட்டை மறைத்து கொண்டு, அதாவது வாயை பொத்தி கொண்டு என்ன பண்ணணும்? தீட்டு. அவர் ஊருக்கெல்லாம் செல்லும் பொழுது என்ன பண்ணணும்? தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காதல் அப்படின்ற படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த படத்தில் கடைசியில் பரத் என்ன பண்ணிட்டு இருப்பார்? கத்திக்கிட்டே போவார், தெரியுமா? என்ன தெரியாத மாதிரியே இருக்கிறீங்க? அந்த மாதிரி அவர் என்ன பண்ணணும்? தொழுநோய் பிடித்தவர் என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கொண்டு தீட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகணும். 3 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது, நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டு உள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் என்ன பண்ணணும்? பாளையத்திற்கு வெளியே தனியாக குடியிருக்க வேண்டும். நாமான் அப்போ எப்படி இருந்திருப்பார்? நாமான் ஊருக்குள்ளே இருந்திருப்பாரா? ஊருக்குள் இருந்திருக்க மாட்டார். அரச உடையை உடுத்திருப்பாரா? உடுத்திருக்க மாட்டார். தலையை வாரி இருப்பாரா? வாரி இருக்க மாட்டார். என்ன பண்ணியிருப்பார்? வாயை மூடிக்கொண்டே இருந்திருப்பார். அப்படி என்றால் தொழுநோய் பிடித்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். அரசனாகிய நாமானும் அப்போ பாளையத்திற்கு ஊருக்கு வெளியே தான் இருந்திருப்பார். அதை யார் பார்த்து சொல்லுவார்? குருக்கள். இவன் தொழுநோய் பிடித்தவன், தொழுநோய் பிடிக்காதவன், இவனுக்கு தொழுநோய் சரியாகிடுச்சு ஆகவில்லை என்று குருக்கள் தான் கூறுவார்கள். அதனால்தான் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? 17:14 லூக்கா 17:14 என்ன சொல்றார்? இயேசு அவர்களை குணப்படுத்துகிறாரா? தொடுகிறாரா? என்ன பண்றாரு? எதுவுமே செய்யவில்லை. மாறாக வாசிங்கம்மா. நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். இயேசு அவர்களை குணப்படுத்தவே இல்லை, தொடவும் இல்லை, அவர்களுக்கு குணமும் அளிக்கவில்லை. மாறாக என்ன சொல்றாரு? நீங்கள் குருக்களிடம் போய் காண்பியுங்கள். எதற்காக குருக்களிடம் போய் காண்பிக்க வேண்டும்? அதே லேவியர் புத்தகம் 14:1. அதே லேவியர் புத்தகம் 14:1. ஆனால் 14:1 வாசிங்க சத்தமா. அப்புறம் எங்கம்மா இருக்கீங்க அம்மா? வாசிங்க. தொழுநோயாளியின் தீட்டு அகற்றும் நாளில் அப்புறம் அவர் குருவிடம் அழைத்து வர வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி அவருக்கு சரியானாலும் அவர் என்ன பண்ணக்கூடாது? ஊருக்குள்ள வரக்கூடாது. குருதான்
ஊருக்கு வெளியே செல்ல வேண்டும். என்ன பண்ணார் குரு? அந்த பாளையத்தின் வாசலில் நிற்பார், அவர்கள் தொழுநோயாளர்களை அழைத்து வருவார்கள். என்ன நடக்குது வாசிங்கம்மா? குரு அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்றென்று குரு சொன்னால் மட்டும்தான் அவரை ஊருக்குள் அழைத்து வருவார்கள். அவருடைய தீட்டு அகற்றுவதற்கு ஒரு நிறைய விஷயங்களை அந்த லேவியர் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்று அவர்கள் போட்டிருப்பார்கள். எனவே தொழுநோய் பிடித்திருப்பது என்பது ஒரு பெரிய வியாதி, அதுவும் அருவருப்பு மிகுந்த ஒரு வியாதியாக இருக்கிறது. இயேசு அதை குணப்படுத்துகின்றார். ஆனால் எத்தனை பேர் வந்து நன்றி சொல்கிறாங்க? எத்தனை பேர் வந்து நன்றி சொல்கிறாங்க? ஒரே ஒருத்தர். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஒதுக்கி வைக்கப்பட்ட ஊரை சேர்ந்தவர். எந்த ஊர்? என்ன ஊருமா? என்னது? அவரை ஒதுக்கி வைத்த ஊரிலிருந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து நன்றி சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நம்மளை மாதிரி நம்ம வரம் வேண்டும் என்று கேட்போம். வரம் கிடைச்ச உடனே கோவில் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அப்புறம் திருப்பி ஏதாவது கஷ்டம் வரும், திருப்பி கோவிலுக்கு வருவோம். அதுக்கப்புறம் கஷ்டம் சரியானவனே திருப்பி கோவிலுக்கு வர மாட்டோம். அந்த மாதிரி அவர்களுடைய நோய் நீங்கியவுடன் கோவில் பக்கமே அவர்கள் திரும்பவில்லை. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? எனக்கு துன்பத்தில் உதவக்கூடிய இயேசுவுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேனாம். நாமான் திரும்பி செல்கின்றார். அவர் அப்படியே போயிருக்கலாமா இல்லையா? அவர் வரும்பொழுதே படைக்கலன்களோடு வந்திருப்பார், குதிரை வீரர்களோடு வந்திருப்பார். சரியான உடனே அப்படியே அவர் சென்றிருக்கலாம். ஆனால் என்ன போட்டிருக்குது பைபிளில்? அவர் திரும்பி வருகிறார். எதற்காக? காணிக்கைகளை நன்றிகளை செலுத்துவதற்கு திரும்பி வருகின்றார். நற்செய்தி வாசகத்திலும் ஒரே ஒருத்தர் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க திரும்பி வருகிறார். நான் எனது நன்றியை தெரிவிக்க திரும்பி வருகிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய மாதம் எந்த மாதம்? இந்த மாதம் எதற்கான மாதம்? ஜெபமாலை மாதம். ஜெபமாலை மாதாவை பார்க்கும் பொழுது மாதாவுக்கு நிறைய டைட்டில்ஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? லூர்து மாதா, அப்புறம் ஃபாத்திமா மாதா, அப்புறம் என்னம்மா பரலோக மாதா, அப்புறம் அன்னை மரியாள் இறைவனின் தாய். ஆமாவா இல்லையா? எதுக்காக இறைவனின் தாய்? அதெல்லாம் தெரியாது சொல்கிறாங்க, ஊருக்காரங்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். 10 1 11 அத்தோடு 1 இயேசுவை பெற்றெடுத்ததுனால். இயேசு கடவுளா மனிதனா கடவுளா? தலையை ஆட்டினா மட்டும் போதாது. இயேசு கடவுளா? எப்படி கடவுள்? எதுங்க வந்து நீங்கள் சொல்கிறீங்க என்று. எனவே அன்னை மரியாளுக்கு நாம் நிறைய டைட்டில்ஸ். இறைவனின் தாய் மன்றாட்டு மாலையில் வாசிக்கிறோம், ஒரு 30-40 டைட்டில்ஸ் இருக்குது. ஞானத்தின் இருப்பிடமே. எதற்காக அன்னை மரியாளை ஞானத்தின் இருப்பிடமேன்னு சொல்கிறாங்க? டிக்ஷனரினா கையில் வச்சுருந்தாங்களா? எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரி கையில் வச்சுட்டு இப்படியே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருந்துச்சு. அப்படியா? ஞானம் எதை குறிக்கிறது? ஞானம் எதை குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 1:24. அதுதான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். எடுத்து வாசிங்க. ஞானம் 1 கொரிந்தியர் 1:24. சரியானு தெரியல, தப்பாக இருந்தால் என்ன திட்டாதீங்க. 1 கொரிந்தியர் 1:24. கிறிஸ்து பொறுமையா. கிறிஸ்து கடவுளின் வல்லமையும். அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசு எப்படி இருக்கிறாரு? கடவுளின் வல்லமை நிறைந்தவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கிறார். அந்த ஞானம் எங்கே போய் கருவாக அமர்கிறது? எங்கே போய் கருவாக அமர்கிறது? அன்னை மரியாளின் கருப்பையில் கருவாக இருக்கிறது. அதனால தான் ஞானத்தின் இருப்பிடம் எது? அன்னை மரியாள். எனவே தான் நாம் என்ன பண்ணுறோம்? அன்னை மரியாளை ஞானத்தின் இருப்பிடமே. அப்புறம் வேறு என்னது? எனவே அன்னை மரியாளுக்கு நாம் நிறைய டைட்டில்ஸ் கொடுக்குறோம், நிறைய தலைப்புகளை, நிறைய பெயர்களை கொடுக்கின்றோம். அதனுடைய காரணங்கள் எல்லாம்
நாம் என்னவென்று இந்த மாதத்தில் தனிப்பட்ட விதத்தில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பைபிள் படிங்க. எதற்காக இப்படி அழைக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் புனிதர்கள் எதற்காக இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை பற்றி நானும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுக்கு எதற்காக இந்த பெயரை வைத்தார்கள், எதற்காக என்ன சொல்கிறாங்க, கண்ணாடியே. எதற்கு, என்ன கண்ணாடியே? நீதியின் பொறுமையின் கண்ணாடி எதுக்காக சொல்கிறாங்க? ஞானத்தின் இருப்பிடமேன்னு எதுக்காக சொல்கிறாங்க? எதற்காக லூர்து அன்னை, பாத்திமா அன்னை, குவாதலப்பே அன்னை எதற்காக சொல்கிறாங்க? அவங்க காட்சியில் என்ன செஞ்சாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 10:1, 11 அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ஏன் ஜெபமாலையில் அந்த பீட்ஸ் இருக்குது, மணிமணியாக இருக்குது, எதற்காக இருக்கிறது, என்ன காரணம்? எப்பொழுது மறைபொருள்கள் வந்தது, எப்பொழுது ஒளியின் மறைபொருளை யார் கொடுத்தா, எதற்காக கொடுத்தார்கள் என்று அன்னை மரியாளை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கைகளுக்கு மிக மிக முன் உதாரணமாக இருப்பவர் யார்? அன்னை மரியாள். அவர் ஆம் என்று சொல்லவில்லை என்றால், தன்னை அடிமையாக அவர்கள் தாழ்த்தி கொள்ளவில்லை என்றால் நம்ம எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்போமா? வாய்ப்பே கிடையாது. இயேசு பிறந்திருப்பாரா? கேள்விக்குறியான விஷயம். எனவே நாம் ஜெபமாலை மாதத்தில் இருக்கும் பொழுது அன்னை மரியாளை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்பிக்கையோடு நன்றி கலந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு வர வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். பார்க்காது இறை மகிமைக்காக அர்ப்பண உணர்வுடன் பணியாற்றிடும் நல் மனதினை அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகாதவரெனினும்
அவர் நம்பத்தகுந்தவர் என்ற பவுலடியாரின் அறிவுரைகளை எங்கள் தாரக மந்திரமாக ஏற்று எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மோடு வாழ்ந்து உம்மில் நிலைத்திருந்து உம்மோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உம்மை வேண்டியவர்களின் குரல் கேட்டு அவர்களை நலமாக்கியது போல் இன்று உம்மை திருமுன் பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், வேண்டுதல்களுடன் அமர்ந்திருக்கும் எங்கள் குரலை தயவுடன் கேட்டு எங்களுக்கு இறங்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நலம் பெற்றுக்கொண்ட 10 பேரில் நன்றி கூற வந்த ஒடுக்கப்பட்ட இனத்து சமாரியரை பாராட்டிய உம் திருமகனைப் போல நாங்கள் நல்லதை, நேரியதை, பண்பானதை செய்வோர் யாராக இருந்தாலும் அவரது பின்புலத்தை பாராட்டி உயர்த்தி பிடிக்கும் நல் மனம் அருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன உண்டு, எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தீர், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடும் நம்பிக்கையாளர் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார்,
தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நம்ம குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். யாரும் நினையாத ஆன்மாக்கள். எத்தனையோ உள்ளங்கள் நம்முடைய ஜெபமனை கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிப்போம். நமக்குள்ளேயும் இவ்வளவு தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர்
ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார்.
இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார், அன்பும் அருளும் பொழிகின்றார். என்னை முழுவதும் ஆள்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமும் தேய்ந்து மறையவே. கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமும் தேய்ந்து மறையவே. கிறிஸ்து நம்முள் வாழவே, கிறிஸ்து நம்முள் வாழவே. நமக்கு பயமே இல்லையே, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பிய கூட்டங்கள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் தேவ சிகாமணி எம்எல்டா எண் 154 குமுதம் முதல் தெரு, அம்பாள் நகர்.
14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அந்தோனியார் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் பெட்ரோ செலின் எண் 262 8வது குறுக்கு தெரு, மங்கள் நகர். திருமண அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போரூர் பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் டிரோஸ், தாய் ஜோஸ்பின் மேரி வசந்தா, இவரது மகள் ஷைனி டிரோஸுக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் லூர்து அன்னை திருத்தலம் பங்கை சார்ந்த தந்தை தாமஸ் பிரபாகரன், தாய் போலிகிராப் மேரி பிரமிளா, இவரது மகன் ஆண்டன் பிரஜித்துக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது 2வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போரூர் பங்கை சார்ந்த தந்தை அந்தோனி சாமி, தாய் சந்தனமேரி, இவரது மகள் ஆரோக்கிய அஸ்மிதாவுக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் குழந்தை இயேசு ஆலய பங்கை சார்ந்த தந்தை சூசைராஜ், தாய் ரோஸ்மேரி, இவரது மகன் ஜெபாஸ்டின் பிரவீனுக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இதுவும் 2வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போரூர் பங்கை சார்ந்த தந்தை தார்சுஸ், தாய் ஜாய்சி, இவரது மகன் ஆலிவருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் திரிகிருதை ஆண்டவர் சீனிவாச நகர் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் புரோஜியா அந்துவான், தாய் டெய்சி மேரி, இவரது மகள் ரெனி சுவேதாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இதுவும் 2வது அறிக்கை. இத்திருமணங்களில் ஏதும் விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நமது கடமை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித சூசேப்பர் அன்பு இறைமக்களுக்கு நமது நன்றிகள். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புதுமை மாதா மற்றும் சகாய மாதா பிரசிடியம் இறைமக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திருமதி அமுதா மேரி அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். எனவே தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி மாணவர்களுக்கிடையேயான நடன போட்டி நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போலும் எங்களை அவரது இறையல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியுணர்வுடன் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இத்திருப்பலியில் நம்மோடு கலந்து கொண்ட நமது அண்ணன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி
கால துமை தற்காரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எம்மை பாரும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களை நீங்கள் ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.